सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 23/1/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு சேவையில் வெற்றி பெறுவதற்கான யுக்திகள். சேவையின் காரணத்தால் கட்டாயமாக பேச வேண்டியுள்ளது என்று அனுபவம் செய்கிறீர்களா? ஆனால் சேவை முற்று பெறும்போது சப்தத்தில் வரும் ஸ்திதியும் முற்று பெற்றுவிடும். பம்பாய் பார்ட்டி பம்பாயில் நடைபெற இருக்கும் மாநாட்டிற்கான அறிவுரைகளை அடைந்து வருகின்றார்கள். இப்போது நீங்கள் செய்து வரும் சேவையில் என்ன சிறப்பு தேவைப்படுகிறது? பல வருடங்களாக நீங்கள் சொற்பொழிவாற்றி வருகிறீர்கள். ஆனால் இப்போது இந்த சொற்பொழிவில் எத்தகைய அவ்யக்த ஸ்திதியை நிரப்ப வேண்டும்? நீங்கள் உரையாற்றி வரும்பொழுது இவர் அசரீரியாக ஒளிக்கு அப்பால் இருக்கும் ஸ்திதியில் நிலைத்திருந்து பேசி வருகின்றார் என்று அனைவரும் அனுபவம் செய்ய வேண்டும். இப்போது இந்த மாநாட்டில் இத்தகைய புதுமையை புகுத்த வேண்டும். மற்ற பேச்சாளர்களுக்கும் மற்றும் பிராமண பேச்சாளர்களுக்கும் இடையில் காணப்படும் வேறுபாடு தெளிவாக தென்பட வேண்டும். அப்போதுதான் இந்த மாநாடு வெற்றி பெறும். புதியவர் ஒருவர் இந்த சபையில் பிரவேசம் செய்தாலும் இவருடைய பேச்சு புதுமையாக இருக்கிறதே என்று உணர வேண்டும். வாயில் பேசும் பேச்சு காதுக்கு மட்டுமே இனிமையாக இருக்கும். ஆனால் அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து பேசும்போது அது காதுக்கு மட்டும் இனிமையாக இல்லாமல் மனதிற்கும் இனிமையானதாக இருக்கும். காதுக்கு இனிமையாக பேசுபவர்கள் உலகில் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் மனதிற்கு இனிமையாக பேசுபவர்கள் உலகில் இதுவரை எவருமே இல்லை. தந்தை குழந்தைகளாகி உங்களுடைய முன்னிலையில் பிரத்யக்ஷம் ஆகியிருக்கின்றார்கள். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் பிறகு வெளி உலகில் பிரத்யக்ஷம் ஆக வேண்டும். ஆகவே இந்த சம்மேளனம் சாதாரண ரீதியில் அமையக்கூடாது. இந்த சித்திரங்கள் உயிருடன் உள்ளன என்று அந்த கூட்டத்தில் அனைவரும் கூற வேண்டும். உயிருடன் உள்ள ஒன்று உடலை தெளிவாக எடுத்து காட்டுவதைப் போன்றே உங்களுடைய சித்திரங்களிலும் உயிர் இருப்பது சாட்சாத்காரம் ஆக வேண்டும். எந்த சித்திரத்தில் உயிரோட்டம் உள்ளதோ அதுவே உகந்ததாக இருக்கும். வெளிப்படையாக உள்ள கலையம்சம் பற்றிய விஷயம் அல்ல. ஆனால் வெளிப்படையாக இருக்கும் கலையம்சத்துடன் கூடவே உள்ளேயும் அவ்வாறே இருக்க வேண்டும். பாப்தாதா இந்த புதுமையையே காண விரும்புகின்றார்கள். குறைவாக பேசினாலும் அதிகமான பலனை அது உருவாக்க வேண்டும். இதுவே பிராமணர்களின் நியமமாகும். இந்த மாநாடு எப்படி புதுமையானதாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். சித்திரங்களிலும் அவ்யக்த சைத்தன்யம் இருக்க வேண்டும். இது தொலைவிலிருந்தே உணரப்பட வேண்டும். இல்லையேல் பிரஜைகள் எப்படி உருவாகுவார்கள்? வெறும் வாய் மூலமாக அல்ல, ஆத்மீக ஸ்திதியின் மூலமாக உருவாகும் பிரஜைகள்தான் ஆத்மீக சுகத்தை அனுபவம் செய்வார்கள். இதுவரை விளைந்த முடிவை நாம் பார்த்திருக்கின்றோம். அவ்யக்த ஸ்திதியின் அனுபவத்தின் மூலமாக உருவாகிய பிரஜைகள் ஆரம்பம் முதற்கொண்டு எந்தவிதமான தடையும் இன்றி சகஜமாக முன்னேறி வருகின்றார்கள். அவ்யக்த ஸ்திதிக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்றின் ஆதாரத்தில் உருவானவர்கள் தடைகள், சிரமங்கள் மற்றும் புருஷார்த்தம் செய்வதை கடினமாக அனுபவம் செய்வதை பார்க்க முடிகிறது. ஆகவே இப்போது அவ்யக்த ஸ்திதியின் அஸ்திவாரத்தினால் மிக குறைந்த சமயத்தில் சகஜமாக நமது குறிக்கோளை அடைகின்ற பிரஜைகளை உருவாக்க வேண்டும்.
தாமே எந்த அளவு சகஜமான புருஷார்த்தியாக அவ்வியக்த ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு மற்றவர்களையும் தமக்கு சமமாக ஆக்க முடியும். எனவே இந்த மாநாட்டின் முடிவை பார்க்க வேண்டும். உரையின் தலைப்பு எதுவாக இருந்தாலும் ஸ்திதி மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஸ்திதி மிக உயர்ந்ததாக இருந்தால் தலைப்பை எவ்வாறு வேண்டுமானாலும் திருப்பிக் கொள்ள முடியும். வெற்றியின் அடிப்படை உங்களுடைய பேச்சின் ஆதாரத்தில் இல்லை, ஸ்திதியின் ஆதாரத்தில்தான் அமையும். ஏனென்றால் உரை நிகழ்த்துவதில் மொழியில் வல்லுநர்கள் இந்த உலகத்தில் பல பேர் இருக்கின்றார்கள். ஆனால் ஆத்மாவில் சக்தியை அனுபவம் செய்பவர்கள் நீங்கள்தான். எனவே இப்போது இந்த புதுமையை நீங்கள் கொண்டு வர வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போதும் முதலில் வாயுமண்டலத்தை அவ்வியக்தமாக செய்வது மிக அவசியமாகும். மேடையை அலங்கரிப்பதில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்துவதை போன்றே இந்த முக்கியமான அலங்காரத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் நடப்பது என்ன? போக போக அந்த நேரத்தில் வெளிநோக்குதல் அதிகரித்து விடுகிறது. இதனால் வாயுமண்டலம் கீழானதாக அமைந்து விடுவதால் நல்ல பலன் கிடைப்பதில்லை. இப்படி செய்வோம், அப்படி செய்வோம் என்று நீங்கள் மிகுதியாக சிந்திக்கிறீர்கள். ஆனால் இறுதி நேரத்தில் செய்ய வேண்டிய மிகுந்த காரியங்களை பார்த்து வெளிநோக்கில் வந்துவிடுகிறீர்கள். அந்த நேரத்தில் சொற்பொழிவை கேட்கக்கூடியவர்களும் இது சிறப்பாக உள்ளது என்று புகழ்கின்றார்கள். பிறகு உடனடியாக வெளிநோக்கில் வந்துவிடுகின்றார்கள். ஆகவே எவர் வந்தாலும் முதலில் அவ்வியக்த ஸ்திதியின் பிரபாவத்தை அனுபவம் செய்யுமாறு உங்களுடைய நிகழ்ச்சிகளை அமைக்க வேண்டும். இதுவே மாநாட்டின் வெற்றிக்கு ஆதாரமாகும். சில தினங்களுக்கு முன்பாகவே இந்த வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டும். விழா நாளன்று மட்டுமே அதை உருவாக்க வேண்டும் என்று இருக்கக்கூடாது. வாயுமண்டலத்தை தூய்மைப்படுத்தினால் மட்டுமே ஏதாவது ஒரு புதுமையை காண இயலும். சாக்கார சரீரத்தில், அதாவது பிரம்மா பாபாவை பார்க்கும் பொழுது அலௌகீகத்தை தொலைவிலிருந்தே பார்க்க முடிந்ததல்லவா? ஆகவே குழந்தைகளின் இந்த வியக்த சரீரத்திலும் அலௌகீகம் தென்பட வேண்டும். பத்திரிகையாளர் கூட்டத்தின் முடிவும் நன்றாக இருக்குமானால் அதையும் நடத்துவதில் தவறில்லை. ஆனால் முன்கூட்டியே அவர்களை சந்தித்து அவர்களை உங்களுக்கு உதவி செய்பவர்களாக மாற்ற வேண்டும். இது மிகவும் அவசியமாகும். அவசியப்படும் நேரத்தில் மட்டும் அவர்களை சந்தித்து அவர்களுடைய உதவியை நாடுவதற்கும் முன்கூட்டியே அவர்களை சந்தித்து அவர்களை உதவியாளர்களாக செய்வதற்கும் இடையில் மிகுந்த வேறுபாடு இருக்கிறது. பொதுவாக காலத்தின் மீதே கவனம் செல்கிறது. இப்போது உங்களுடைய புத்தியின் லைனை தெளிவாக வைத்திருந்தால் மற்ற அனைத்துமே தெளிவாகிவிடும். உங்களுடைய கண்காட்சியில் பட்டனை அழுத்தியவுடன் பதில் கிடைத்து விடுகிறது அல்லவா? அவ்வாறே புருஷார்த்தத்தின் லைன் தெளிவாக இருக்கும் பொழுது பட்டனை அழுத்தியவுடன் பதில் கிடைத்துவிடும். இத்தகைய அனுபவம் ஏற்படும். இதற்கு வீணான எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி தேவைப்படுகிறது. வீணான எண்ணங்கள் தொடர்வதின் காரணமாக ஒரிஜினலாக வரக்கூடிய பாபாவின் பிரேரணைகள் அல்லது சுத்தமான பதிலில் கலப்படம் ஏற்பட்டுவிடுகிறது. ஏனென்றால் வீணான எண்ணங்கள் அதிகமாக வருகின்றன. வீணான எண்ணங்களை கட்டுப்படுத்தும் சக்தி இருந்தால் பாப்தாதாவின் பதில் தெளிவாக காணப்படும். புத்தி டிரான்ஸ்லைட் போல இருந்தால் அதில் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாகவும் யதார்த்தமாகவும் காணப்படும். கலப்படம் ஏற்படாது. யாரிடத்தில் வீண் எண்ணங்கள் இல்லையோ அவர் தமது அவ்வியக்த ஸ்திதியை அதிகரிக்க முடியும். இத்துடன் தூய எண்ணங்களும் தொடர்ந்து எழ வேண்டும். ஆனால் இந்த தூய எண்ணங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் தேவைப்படுகிறது. பெரும்பாலோரிடத்தில் வீண் எண்ணங்களின் புயல் அடித்து வருகிறது. யாராவது ஏதாவது ஒரு புதிய காரியத்தை துவங்கினால் அதற்கு மாதிரியை தயாரிக்கின்றனர். இங்கும் இந்த மாநாட்டின் மாதிரியை அனைவரின் முன்னிலையிலும் வைக்க வேண்டும். அவ்வியக்த ஸ்திதி என்பது என்ன என்பதை அனைவரும் அனுபவம் செய்விக்க வேண்டும். உங்களுடைய நடவடிக்கைகளிலிருந்து மற்ற அனைவருக்கும் இந்த நேரத்தின் கால கடிகாரத்தை பார்க்க வேண்டும். காலத்தின் கடிகாரமாக நீங்கள் விளங்க வேண்டும். சாக்கார பிரம்மா பாபாவும் காலத்தின் கடிகாரமாக விளங்கினார் அல்லவா?
அவ்வாறே நீங்களும் ஷரீரத்தில் இருந்து வருகின்ற போதிலும் அவ்வியக்த ஸ்திதியின் மணியை அடியுங்கள். இந்த சேவை அனைத்திலும் சிறந்ததாகும். வியக்தத்தில் அவ்வியக்த ஸ்திதியின் அனுபவம் எத்தகையது என்கின்ற பாடத்தை அனைவருக்கும் நடைமுறையில் கற்பிக்க வேண்டும். நல்லது. பாப்தாதா மற்றும் தெய்வீக குடும்பம் ஆகிய அனைவரையும் அன்பு என்கின்ற நூலில் கோர்க்க வேண்டும். அன்பு என்கின்ற நூலில் கோர்க்கப்பட்டுள்ள மணி நான் என்கின்ற போதை இருக்க வேண்டும். மணிகளை எவ்வாறு போற்றி பராமரிக்கின்றனர்? மாலையின் மணிகளை மிகுந்த கவனத்துடன் பரிசுத்தமாக வைக்கின்றனர். அதை கையில் எடுக்கும் போதும் மிகுந்த கவனத்துடன் எடுக்கின்றனர். நாமும் அத்தகைய மதிப்புமிக்க மணி என்று உணர வேண்டும். ஒருவர் சேவைக்காக பாபாவிடம் அறிவுரை கேட்டார். அதற்கு பாபா கூறுகின்றார், அவர்களுக்கு சேவை பேச்சின் மூலமாக நடைபெறாது. உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் உயர்ந்த மாற்றங்கள்தான் அவர்களை இங்கு இழுத்து வரும். அவர்களில் சிலரிடத்தில் அகங்காரம் இருக்கின்றது. இதனால் பேசும்போது உங்களுடைய பேச்சிற்கும் அவர்களுடைய பேச்சுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இத்தகைய முரண்பாடு ஏற்படுவதற்கு இடம் இருக்காது. ஆகவே அத்தகைய மனிதர்களுக்கு உணர்த்துவதற்கு இதுவே வழியாகும். வாயுமண்டலத்தை அவ்வியக்தமாக்குங்கள். எந்த ஒரு சேவை கேந்திரத்தையும் கவர்ந்தீர்க்க செய்ய வேண்டும். இதனால் அவர்கள் அவ்வியக்த வதனத்தை காண இயல வேண்டும். இந்த இல்லத்தின் நடுவில் ஏதோ ஒரு ஒளி காணப்படுகின்றது என்று அவர்கள் தொலைவிலிருந்தே உணர வேண்டும். ஒளி தூரத்திலிருந்தே பிரகாசத்தை அளிக்கின்றது, தன் பக்கம் ஆகர்ஷணம் செய்கின்றது. இத்தகைய ஒளி பிரகாசித்தால்தான் வெற்றி கிடைக்கும். அவ்வியக்த பட்டிக்கு வந்ததால் அவ்வியக்த ஸ்திதி அனுபவமாகின்றதா? இப்போது இங்கு கிடைக்கின்ற அனுபவத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை உங்களுடன் எடுத்துச் செல்வீர்களா அல்லது அதை இங்கேயே விட்டுவிட்டு சென்று விடுவீர்களா? இவ்வாறு உடன் இருக்கும் அவ்வியக்த ஸ்திதியை துண்டிக்க வேறு எவர் முயன்றாலும் துண்டிக்க முடியாதவாறு அந்த ஸ்திதியை துணையாக வைத்திருக்க வேண்டும். லௌகீக குடும்பத்தை அலௌகீகமாக ஆக்கிவிட்டீர்கள் அல்லவா? லௌகீகத்தன்மை சிறிதளவும் இருக்கக்கூடாது. ஒரு சரீரத்தை விடுத்து வேறு ஒரு சரீரத்தை அடைவதைப் போன்றே அந்த பழைய பிறவியின் எந்த ஒரு விஷயமும் நினைவில் இருப்பதில்லை அல்லவா? ஆகவே இங்கும் உயிருடன் இருக்கும்போதே இறந்து விட்டவர்கள் அல்லவா நீங்கள்? எனவே பழைய பிறவியின் நினைவு மற்றும் திருஷ்டியும் அழிந்துவிட வேண்டும். லௌகீகத்தில் அலௌகீகத்தை நிரப்புவதன் மூலமாகவே அலௌகீக சேவை நடைபெறுகிறது. எத்தகைய லௌகீக சேவையை நீங்கள் செய்கிறீர்கள் தெரியுமா? ஆத்மாவை பவர் ஹவுஸுடன் இணைக்கும் சேவையை செய்கிறீர்கள். ஒரு மின் கம்பியை மற்றதுடன் இணைக்கும் பொழுது ரப்பரை அகற்ற வேண்டியுள்ளது அல்லவா? இவ்வாறே உங்களை ஆத்மா என்று உணர்ந்து ஷரீரத்தின் உணர்விலிருந்து விடுபட்டு தனியாக இருந்து மற்றவர்களையும் தம் ஷரீரத்தின் உணர்விலிருந்து விடுபடச் செய்து தனிப்பட்டு இருக்குமாறு செய்ய வேண்டும். இங்கு உள்ள பாடங்கள் எத்தனை? அவை என்னென்ன? முக்கியமான பாடங்கள் 4: ஞானம், யோகம், தாரணை மற்றும் சேவை. இவற்றிலும் முக்கியமானது எது? இங்கிருந்தே அக அமைதியின் ஸ்டாக்கை அதிகரித்து வருகிறீர்களா? ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கிறது என்பது தெரியுமா? எவ்வளவுக்கெவ்வளவு ஆத்மா அபிமானியாகி வருகிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் விரும்பாவிட்டாலும் கிடைத்துவிடும். இங்கு ஸ்தூலத்தில் எவருக்கும் ஆசீர்வாதம் அளிப்பதில்லை. இங்கு தானாகவே கிடைக்கிறது. பாப் தாதாவின் ஆசீர்வாதம் இல்லையேல் இங்கு நீங்கள் எப்படி வந்தடைய முடியும்? ஒவ்வொரு வினாடியும் பாப்தாதா ஆசீர்வாதம் வழங்கி வருகின்றார். ஆனால் அதை அடைபவர்கள்தாம் பெறுவதற்கு ஏற்ப அதை நிரந்தரமாக வைத்திருக்கின்றனர். நல்லது. பார்ட்டிகளுடன் சந்திப்பு. உங்களுக்கு வேறு ஒரு துணை இருக்கிறதா? உடன் இருக்கும் துணைவர் யார்? இங்கு சதா துணையாக பாபாவுடன் இருந்து வந்தால் அங்கும் துணையாக அவருடன் இணைந்து ராஜ்யம் நடத்துவீர்கள். ஆகவே துணைவரை ஒருபோதும் விலக்கிவிடக்கூடாது. சதுர்புஜ நிலை இணைந்த வடிவத்தில் விளங்குவதைப் போன்றே இதுவும் இணைந்த உருவம்தான். சிவபாபாவை விட்டு ஒருபோதும் நீங்கள் விலகி தனித்து விட
தனித்து சென்றுவிடக்கூடாது. 84 பிறவிகளில் 84 ஜோடிகளில் இப்படிப்பட்ட ஜோடி உங்களுக்கு எப்போதாவது கிடைத்திருக்கிறதா? ஆகவே கல்பத்தில் ஒரே ஒரு முறை கிடைப்பதை முழுமையாக உடன் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? நாம் தம்பதிகள் என்பதை சதா நினைவில் வைத்திருக்க வேண்டும். தனிமையாக இருப்பதாக உணரக்கூடாது. உடலை பொறுத்த அளவில் கடும் உழைப்பாளிகள் நீங்கள் என்பதை போன்றே மனதை பொறுத்த அளவிலும் நீங்கள் கடும் உழைப்பாளிகளா? எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உருகுவதில்லை தானே? கெட்டியான பொருள் ஒருபோதும் உருகுவதில்லை. அவ்வாறே உங்களுடைய ஸ்திதி மற்றும் செயல் ஆகிய இரண்டும் உறுதியானவைகளாக இருக்கட்டும். எதன் மீதும் அதிகமான அன்பு இருக்கிறதோ அதை சதா உடன் வைத்திருப்பது ஒரு பழக்கம். ஆகவே நான் யுகல் மூர்த்தி என்று உங்களை நீங்கள் கருதி வருகிறீர்களா? துணைவர் உடன் இருந்து வரும்பொழுது மாயை அணுக முடியாது. யுகல் மூர்த்தி என்று கருதுவது ஒரு பெரிய யுக்தியாகும். ஒவ்வொரு அடியிலும் உடன் இருந்து வருவதால் தைரியம் ஏற்படுகிறது. சக்தியும் இருப்பதால் மாயை வரவே முடியாது. நீங்கள் இறை மாணவர்கள். இரட்டை மாணவர் ஆன பிறகு வருங்காலத்திற்காக எந்த லட்சியத்தை கொள்ள வேண்டும்? எதை உயர்ந்த பதவி என்று கருதுகிறீர்கள்? லக்ஷ்மி நாராயணன் ஆவீர்களா? இத்தகைய லட்சியத்துடன் இருக்கிறீர்களெனில் இந்த லட்சியத்துடன் எதை தாரணை செய்ய வேண்டும்? தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இவ்வளவு உயர்ந்த லட்சியத்துடன் இருந்தால் இத்தகைய உயர்ந்த தாரணையின் மீதும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். சிறிய குமாரிகள் உயர்ந்த காரியங்களை செய்ய இயலும். உங்களுடைய உயர்ந்த ஸ்திதியிலிருந்து எவருக்காவது ஞானத்தை வழங்கினால் அதன் பிரபாவம் ஒரு மூத்த சகோதரி கூறுவதை விட அதிகமாக இருக்கும். சிறியவரான நான் பெரிய காரியத்தை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற லட்சியத்துடன் சதா இருந்து வர வேண்டும். ஷரீரம் சிறியதாக இருந்தாலும் ஆத்மாவின் சக்தி மிக பெரியதாகும். அதிகமான முயற்சி செய்யும் விருப்பம் கொண்டிருப்பவருக்கு அதிகமான உதவியும் கிடைக்கும். உங்களுடைய விருப்பத்தை திடமாக வைத்திருந்தால் போதும், திடமான உதவியும் கிடைக்கும். மற்றவர் உங்களை அசைக்க எவ்வளவு முயற்சித்தாலும் இந்த சங்கல்பத்தை திடமானதாக வைத்திருக்க வேண்டும். சங்கல்பம் திடமானதாக இருந்தால் படைப்பும் திடமானதாகவே இருக்கும். உலகிய சேவையையும் செய்து வாருங்கள். இந்த உலகிய சேவையும் ஒரு சாதனமே ஆகும். இந்த சாதனத்தின் மூலமாகவும் சேவை செய்ய முடியும். இந்த சேவையின் சம்பந்தத்தில் எந்த ஒரு ஆத்மா வந்தாலும் அவருக்கு நற்செய்தியை அளிக்க இது ஒரு சாதனம் என்றே கருதுங்கள். உலகாய சேவையில் பல ஆத்மாக்கள் சம்பந்தத்தில் வருகின்றனர். ஆரம்பத்தில் இங்கு வந்தவர்களும், அதாவது ஆதி ரத்தினங்கள் கூட லௌகிக்க சேவை செய்வதற்காக அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள் அல்லவா? அவ்வாறே சேவைக்காகவே இந்த ஸ்தூல சேவையையும் நான் செய்து வருகின்றேன் என்று கருதுங்கள். இதனால் மனதும் உற்சாகம் அடையும், வருமானமும் அதிகரிக்கும். லௌகீகத்தையும் அலௌகீகம் என்றே கருதி செய்யுங்கள். இதனால் வேறு எந்த சூழ்நிலையும் உங்களை தன்வசப்படுத்தாது. அவ்யக்த ஸ்திதி அதிகரித்து வருவதற்கு ஏற்ப பேசுவதும் குறைந்து வரும். குறைவாக பேசுவதால் மிகுந்த லாபம் கிடைக்கின்றது. பிறகு இந்த யோகத்தின் சக்தியின் மூலமாக சேவை செய்வீர்கள். யோக பலம் மற்றும் ஞான பலம் இரண்டும் இணைந்திருக்கும். இப்போது ஞான பலத்தின் மூலமாக சேவை நடந்து வருகிறது. யோக பலம் மறைவாக இருக்கிறது. ஆனால் எவ்வளவு யோக பலம் மற்றும் ஞான பலம் ஆக இரண்டும் சமமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றியும் கிடைக்கும். யோக பலம் எவ்வளவு இருந்தது, ஞான பலம் எவ்வளவு இருந்தது என்று நாள் முழுவதும் சோதனை செய்து வாருங்கள். இதில் எவ்வளவு வித்தியாசம் இருந்தது என்பது உங்களுக்கு புலப்படும். சேவையில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தால் தடைகள், விக்னங்கள் தாமாகவே அழிந்துவிடும். திடமான நிச்சயத்தின் முன்னிலையில் எந்த இடையூறும் வர இயலாது. நீங்கள் சிறப்பாக முன்னேறி வருகிறீர்கள். கலைப்பற்ற தன்மை மற்றும் ஏக்ரஸ்திதி ஆகிய இரண்டும் நற்குணங்கள் ஆகும். சதா தந்தையை பின்பற்றி வாருங்கள். பிரம்மா பாபா சாக்கார உருவத்திலும் சோர்வின்றி ஏக்ரஸ்திதியில் நிலைத்திருந்து முன் உதாரணமாக திகழ்ந்தார்கள். அவ்வாறே நீங்களும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக விளங்க வேண்டும். இதுவே சேவையாகும். சேவைக்கு அவகாசம் கிடைக்காவிட்டாலும் உங்களுடைய நடத்தையே சேவை செய்ய முடியும்.
வெறும் பேச்சின் மூலமாக சேவை நடைபெறாது. உங்களுடைய நடத்தை இந்த விசித்திரமான தந்தையின் நினைவை ஏற்படுத்த வேண்டும். இதுவும் சகஜமான சேவையே ஆகும். எப்படி சிலர் தம் குருவின் அல்லது கணவரின் படத்தை லாக்கெட்டில் வைத்து கொள்கின்றனர் அல்லவா? இது அன்பின் அடையாளமாகும். ஆகவே உங்களுடைய நெற்றி இந்த விசித்திரமான தந்தையின் சித்திரத்தை காட்ட வேண்டும். உங்களுடைய கண்கள் இந்த விசித்திரமான தந்தையின் சரித்திரத்தை காட்ட வேண்டும். இத்தகைய அழிவற்ற லாக்கெட்டை அணிந்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கும் தந்தையின் நினைவும் இருக்கும், சேவையும் நடைபெறும். மதுவனத்திற்கு வந்து முக்கியமான எந்த காரியத்தை செய்தீர்கள்? எவராவது ஒரு சுரங்கத்திற்கு சென்றால் அங்கு அவர் என்ன செய்வார்? அந்த சுரங்கத்திலிருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்வார். குறைந்த அளவு எடுத்துக்கொள்ள மாட்டார். அவ்வாறே இந்த மதுவனமும் சர்வ பிராப்திகள் அடங்கிய ஒரு சுரங்கமாகும். ஆகவே நீங்கள் சுரங்கத்தை நாடி வந்திருக்கிறீர்கள் அல்லவா? பாக்கியுள்ள சேவை கேந்திரங்கள் அனைத்தும் இந்த சுரங்கத்தின் கிளைகள். சுரங்கத்தை அணுகும்போது எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் இருக்கும். ஆகவே இங்கும் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம். இங்குள்ள ஒவ்வொரு வஸ்துவும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் மிகுந்த பாடம் மற்றும் சக்தியை வழங்க வல்லவை. இங்கு வருபவர்கள் அனைவரும் குறைந்த அளவையே எடுத்துக்கொள்ளாமல் மிகுதியாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதையே பாப்தாதா விரும்புகின்றார். குழந்தைகள் மீது பாப்தாதாவுக்கு மிகுந்த அன்பு இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவரையும் சம்பன்னம் ஆக்க விரும்புகின்றார்கள். இங்கு எடுத்துக்கொள்வதில் எவ்வளவு சம்பன்னம் ஆகின்றனரோ அவ்வளவு எதிர்காலத்திலும் ராஜ்யத்தை அடைவதிலும் சம்பன்னமாக இருப்பார்கள். ஆகவே இந்த மதிப்பு உயர்ந்த நாளின் ஒரு வினாடியை கூட வீணாக ஆக்கக்கூடாது. ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான மடங்கு பலனை அடைய முடியும். பன்மடங்கு சௌபாகியசாலியாக ஆக வேண்டும். இதனால்தான் இந்த பூமியை வந்தடைந்துள்ளீர்கள். இந்த பத்மாபத சௌபாகியம் சதா நிலைத்திருப்பதற்காக சம்பூர்ண ஸ்திதியை அடைவதற்கு சதா புருஷார்த்தம் செய்து வருவதில் கவனம் செலுத்தி வர வேண்டும். விதைக்கு ஏற்ப பலன் கிடைக்கும். ஆகவே நீங்கள் அனைவரும் விதைகள். அஸ்திவாரம் பலமாக இருந்தால் கட்டிடமும் ஸ்திரமாக இருக்கும். ஆகவே நாம் அஸ்திவாரம், நமது ஆதாரத்தில்தான் முழு கட்டிடமும் நிலைத்திருக்கிறது என்பதை சதா நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். உங்களுடைய நினைவுக்கு பதில் கிடைக்கிறதா? பாப்தாதா உங்கள் அனைவருடனும் உடன் இருந்தே வருகின்றார். ஏனென்றால் சாக்காரத்தில் அவர் ஒரே இடத்தில்தான் உடன் இருக்க முடிந்தது. ஆனால் அவ்வியக்த உடலில் இப்போது அவர் அனைவருடனும் கூடவே இருக்க முடியும். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।